மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சினிமா இங்க புதுசு. ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். இல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் மட்டும் பேசுறேன். சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை. துரையனாலதான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரம் 2ங்கிற படத்தை 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, நடிக்கவும் தெரியாது, இது என்னோட ப்ரொஃபஷனும் கிடையாது. நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோட ப்ரொஃபஷனல். இது எனக்கு அது சினிமா இல்லை. தவிர்க்க முடியாம ஊருக்கு டைரக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, ஒரு யதார்த்தமா கிராமத்துக்கு, நீ கிராமமா இருக்கிறதால உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு வேணாம் தலைவா, நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்ல நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிவாதம் பண்ணாரு. அதுக்காக நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யாரு போட்ட கோடு. இதுல இந்த நாட்டுக்கு, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தாதான் அது மேல கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்துல அவங்களோட நிலை மாறும். இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம இதை கடந்து இனி வரும் காலத்துல நம்ம எல்லாம் சமத்துவமா ஒன்னா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்தது தான் யாரு போட்ட போது. இதை கண்டிப்பா நீங்க அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனா எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் என்னன்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னா அது கடைசியில போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரி கூட இல்லை, இந்த மாதிரி புதுசா வரவங்க, எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன். சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில கிடையாது. ஆனா இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு தயவு செய்து ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்கு. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகர ஆகணுங்கிறதுக்காக அதை கொண்டு போய் சேரணும் உங்கள்கிட்ட சொல்ல தவறா நினைச்சுக்கிறேன். என்னோட இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட, எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏத்துக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்துல இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதுல நான் பண்ணிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன்லாம், எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில். இதை கண்டிப்பா நீங்க பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு நன்றி.